அனைவருக்கும் வணக்கம். அக்னி டியூட்டோரியல் சார்பாக இந்த வீடியோவில் நாம எக்ஸசைஸ் கொஸ்டின் 1.3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், கிவன் இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் தான் நோட் பண்ண போறோம். ஸோ செக் த ரேஷியோ ke² by g mass of electron mass of proton is dimensionless. நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா ke² divided by g mass of electron mass of proton இந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு யூனிட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ செக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா லுக் அப் டேபிள் ஆஃப் பிசிக்கல் கான்ஸ்டன்ட் அண்ட் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் திஸ் ரேஷியோ. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதோடைய வேல்யூ வந்து கேட்குறாங்க. தென் வாட் இஸ் த ரேஷியோ சிக்னிஃபைஸ், அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸுக்கு வந்து என்ன போறோம், ஜி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ இந்த ரேஷியோ என்ன பண்ணுவோம், எஃப்சி இன்டூ ஆர் ஸ்கொயர்னு எடுப்போம். கரெக்டுங்களா? சரி சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜியோட டைமென்ஷனும் அதே மாதிரி நம்ம கேவோட டைமென்ஷனும் எடுக்க போறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ், இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து கூலும் ஃபோர்ஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கே Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து இ ஸ்கொயர் கொடுத்ததுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார்ஜுக்கு பதிலாக எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஸோ இதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து நம்ம எழுத போகிறோம். எப்படின்னா ஃபோர்ஸ்க்கு வந்து நமக்கு யூனிட் வந்து தெரியும் நியூட்டனு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்னு தெரியும், ப்ளஸ் மாஸ் வந்து நமக்கு கேஜின்னு தெரியும். சரிங்களா? ஈக்கு வந்து என்ன தெரியும், நமக்கு வந்து கூலும்ஸ்ன்னு தெரியும். சரிங்களா? சார்ஜ் வந்து கூலும். ஸோ QE இஸ் ஈக்குவல் டு நம்ம கூலும்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கே வந்து தெரியணும் ப்ளஸ் ஜி வந்து தெரியணும். வெரி வெரி சிம்பிளுங்க. இப்போ நம்ம கே மட்டும் வச்சுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், எஃப் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை Q1 Q2 எழுதலாமா? இப்போ இதோட யூனிட் எப்படி எழுதலாம், நியூட்டன், ஃபோர்ஸ் நியூட்டன், டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், அப்போ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கூலும் இன்டூ கூலும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2 கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்கே ஜிக்கு எடுக்கிறோம். இப்போ ஜிங்கிறது என்ன ஆகும், ஃபோர்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான். இதோட யூனிட் எடுத்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை கேஜி இன்டூ கேஜின்னு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூலும்லாவையும் கிராவிடேஷனலையும் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து ke² by r ஸ்கொயர் டிவைடட் பை g மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ ke² டிவைடட் பை g மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான் இதுக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். கேங்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2. ஸோ இங்கே எலக்ட்ரான் ஸ்கொயர் இருக்கு, அப்போ கூலும் பவர் 2 டிவைடட் பை இப்போ ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஜியோடைய டைமென்ஷன் பார்க்கணும் வேல்யூவில். அப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2 இது அப்படியே எழுதுகிறோம். ஸோ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. அப்புறம் இவனுங்க ரெண்டு இடத்துக்கு கொண்டாந்து நம்ம எழுதுகிறோம். இப்போ கேஜி இன்ட்டு கேஜி. ஸோ நம்ம என்ன வருது, நியூட்டன் நியூட்டன் கேன்சல் பண்ணிடலாம், மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே சி பவர் -2 இருக்குது, சி பவர் +2 இருக்குது, கேன்சல் ஆயிரும். கேஜி பவர் -2 கேஜி. இப்போ என்ன ஆகும், மேலே 1 கீழே 1 ஃபைனலாக அதெல்லாம் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நோ யூனிட். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, கிவன் ரேஷியோ வந்துட்டு டைமென்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ கிவன் ரேஷியோ இஸ் டைமென்ஷன்லெஸ் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கணும், டைமென்ஷன்லெஸ். செகண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த டேபிளில் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் பொதுவாக கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வராது. ஸோ பேசிக்காக இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் -2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஜி வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.67 × 10⁻11 இதே வச்சுக்கலாம், நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பவர் -2. சரிங்களா? அப்போ இ வேல்யூ நமக்கு தெரியும் 1.6 × 10⁻19 கூலும் தெரியும். ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் மாஸ் ஆஃப் புரோட்டான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ் ஆஃப் புரோட்டான் வந்துட்டு 1.6 ×
10 power minus 27 kgன்னு வச்சுக்கிறேன். சப்போஸ் 1.66ன்னு கொடுத்துருப்பாங்க, 1.67 கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து 9.1 × 10 power minus 31 kg அப்படின்ற டேட்டா எடுத்துட்டு இது கூட ஃபார்முலாவில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எப்படி அப்படின்னா Ke²/g மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் இதுக்கு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். K வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 9 × 10 power 9 E²ங்கிறதுனால 1.6 × 10 power minus 19 அகைன் 1.6 × 10 power minus 19 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா G வேல்யூ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6.67 × 10 power minus 11 மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9.1 × 10 power minus 31 kg மாஸ் ஆஃப் ப்ரோட்டான் வந்துட்டு 1.6 × 10 power minus 27 kg அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கேன்சல் பண்ணலாம். 1.6 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 × 1.6 × 10 power plus 9 minus 19 minus 19 இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா 6.67 × 9.1 × 10 power minus 11 minus 31 minus 27 அப்படின்னு டேட்டா இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து சிம்பிள். நம்ம இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மேலே கொண்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ 27 இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 11 31 27 சரிங்களா? ஸோ அப்படியே நான் 8 9 6 9 ஓகேங்களா? இது அப்படியே என்ன பண்ணுறோம் மேலே கொண்டுட்டு போயிடுறோம். ஸோ மேலே கொண்டு போகும்போது அங்கே ஒரு 9 இருக்குது. அப்போ டோட்டலாக 78 ஆயிரும். அங்கே 19 + 19 இருக்குது. அப்போது வந்துட்டு 38 ஆயிரும். ஸோ 78 - 38 என்ன ஆகும் 14 வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ 9 × 1.6 × 10 power 40 divided by 6.67 × 9.1 அப்படின்றதுக்கு ஸோ நம்ம லாக் வேல்யூ தான் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 90 × 1.6 வந்து என்ன ஆயிரும் 116 மாறிடும். அப்போ 2 வந்து கேன்சல் சப்ட்ராக்ட் பண்ணால் 38 ஆயிரும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாக் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ வெரி சிம்பிளுங்க. ஸோ லாக் 90ல் 2 டிஜிட் இருக்குது 1. இப்போ 90ல் 0 பார்த்தோம் அப்படின்னா 9542 கிடைக்கும். அடுத்து லாக் 16 ஸோ 2 டிஜிட் இருக்கிறனால 1. இது வந்து ஹெமிஸ்ட்ரியிலே வரும். 16உடைய 0 வேல்யூ நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். 2041 இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். 3 8 5 11 3 சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த லாக் கண்டுபிடிக்க போகிறோம். 6.67 ஒரு டிஜிட் தான், ஏன்னா 6 மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ 66ல் 7 பார்க்கணும். 66ல் 7 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 8241 கிடைக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 9.1 ஒரு டிஜிட்னால 0. 91ல் 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9590 கிடைக்குது. ரெண்டு என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். 1 3 பேலன்ஸ் 1 8 17 1 கிடைக்குது. இப்போ ரெண்டு டினாமினேட்டர் இருந்தாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 1.7831 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 2 5 15ல் 8 போச்சு அப்படின்னா 7 0 ஆயிரும். பக்கத்தால் ஒரு பாரை கொடுக்குறோம் 10. இப்போ 3 2ல் 1 போச்சுன்னா 1. இதுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டி லாக் பார்க்குறோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 1.3752 இன்ட்டு அந்த 10 power 38 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம வந்து ஆன்டி லாக் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 0.37ல் 5th வேல்யூ பார்த்துட்டு அதோடைய மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 2371 + 1 கிடைக்குது. அப்போது 2.372 இன்ட்டு இந்த டெசிமலை நம்ம அப்படியே பவரில் எழுதிக்கணும். ஸோ 38 அப்படியே எழுதிக்கணும். இப்போ நம்ம ஃபைனலாக என்ன கிடைக்குது அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ் divided by gravitational force is equal to 2.37 × 10 power 39 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து யூனிட் கிடையாது. சரிங்களா? இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூலும் ஃபோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.37 × 10 power 39 டைம்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்ற டேர்ம்ஸ் வந்து நம்ம கன்க்ளூஷன் பண்ணுறோம். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கும், கூலும் ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க சொல்யூஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.